ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, அதிர்ஷ்டத்தை பெற தயாரான பிள்ளையாக யோகத்தின் படியில் கால வச்ச உன்னை நோக்கிதான் சந்தோஷமான நல்ல செய்தியோட இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ ஆசைப்பட்டது விரும்பியது எல்லாமே இப்போது உன் வாழ்க்கையில் உன் கைகளையே வந்து சேரப்போகுது. உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட போய் உன்னை பற்றி பேசி புரிய வைக்க போராடிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லார் மீதும் விமர்சனங்களும் குறைகளும் யார் மூலமாகவாவது வந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த உலகத்தில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது என் செல்லமே. நீ உன் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, யார் உன்னை குறையா சொன்னாலும் நிறைவாகவே சொன்னாலும் அமைதியாக இருப்பதுதான். எல்லா சூழ்நிலைகளையும் நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே நிச்சயமாக உனக்கான வெற்றி கிடைச்சிரும். இதுவரைக்கும் என்ன நடந்ததோ, இப்போது என்ன நடக்குதோ, இனிமே என்ன நடக்குமோ எல்லாத்தையும் இந்த சாயப்பாவும் நன்மைக்காக தான் நடத்துறேங்கிற அந்த புரிதலும் தெளிவும் மட்டும் இருந்துட்டாலே உன் வாழ்க்கைய உன்னால் ஜெயிச்சிட முடியும். பணம் வச்சிருக்கவன், அழகா இருக்கிறவன், வார்த்தைகளை நல்லா பேசுகிறவன இந்த மனிதர்களுக்கு ஒவ்வொரு விதத்திலும் பிடிக்கும். ஆனால் இரக்கமுள்ள நல்ல செயல்களை, மனிதாபிமானத்தோட நற்பண்புகளை கொண்டவனை தான் இந்த சாயப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல குணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான ஒன்றை தேடி இந்த சாயப்பா ஓடி வந்திருக்கேன். நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு 1000 வழிகள் இருக்கலாம். ஆனால் கவலை இல்லாமல் வாழ்வதற்கு 3 வழி தான் இருக்குது. நீ கவலையே படக்கூடாதுன்னு நினச்சினா என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும், வர்றது வரட்டும், போகிறது போகட்டும்னு வாழ்க்கையை அதன் போக்கிலேயே விட்டுடணும் என் செல்லமே. மனிதர்கள் எப்போவுமே 2 விதமாக மட்டும்தான் இந்த பூமியில் இருக்காங்க. என்னன்னா, அவங்களுக்கு ஏதாவது தேவை, காரியம் ஆகணும்னா உன்னை தேடி வந்து தேன் மாதிரி இழிச்சு சிரிச்சு பேசுவாங்க. அதுவே நீ தேவையில்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தேல் மாதிரி கொட்டி கொட்டி குறை சொல்லி உன்னை வெறுக்கிற வரைக்கும் விடமாட்டாங்க என் செல்லமே. இப்படிப்பட்ட மனிதர்களிடம் போய் உனக்கான நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா என்ன? மனிதர்கள் எல்லாருமே அவங்கவங்களுக்கு எது சரி, அவங்கவங்களுக்கு எது நல்லது, அவங்களுக்கு எது நியாயமோ அப்படி அவர்களுக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. மற்றவங்களுக்காக யோசிக்கக்கூடிய மனசு இந்த பூமியில் யாருக்கு இருக்குன்னு நீ யோசிச்சு பாரு. ஒரு நிமிஷம் கூட கோபப்படக்கூடாது. ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய ஒரு நிமிஷ கோபங்கிறது 1 வருஷமாக நீ சம்பாதிச்சு வச்ச பேரையும் புகழையும் அழிக்கக்கூடிய கொடுமையான சக்தி வாய்ந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் யார் மீதும் கோபப்படாமல் வாழ்க்கைய அமைதியாக பொறுமையாக வாழ கற்றுக்கோ. நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வரும் விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய கர்மவினை பலன்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கக்கூடிய மனசோட இரு. பேசிட்டு யோசிக்கிறத விட யோசிச்சுக்கிட்டு அப்புறமா பேசு. யோசிச்சு யோசிச்சு பேசும்போது தான் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன்னை நெருங்காம நீ பத்திரமா பாதுகாப்பா நிம்மதியாக வாழ்க்கையை நடத்த முடியும். இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் மனிதர்களுக்குள்ள இந்த ஆணவமும் அகம்பாவமும் எதுக்கு வருதுன்னே எனக்கு தெரியலை. எப்போதுமே என் செல்ல குழந்தையான நீ அன்போடும் பாசத்தோடும் பொறுமையோடும் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோ. தேவையில்லாத கோபமும் எரிச்சலும் வருத்தமும் உனக்கு வேணாம் என் செல்லமே. உன்னுடைய எண்ணங்கள் எப்போதுமே யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இல்லாமல் பார்த்துக்கோ. மற்றவங்களுக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசு. குறையே இல்லாத வாழ்க்கையே தேடாத. அது இதுவரைக்கும் யாருக்குமே கிடைச்சது கிடையாது. குறை யார் சொன்னாலும் அதை நீ கேட்கவும் வேணாம். யாராவது ஒருத்தவங்க யாரை பற்றியாவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது தானே இந்த உலக வழக்கம். உன்னை குறை சொல்கிறவங்க ஒருபோதும் அதை நிறுத்த போகிறதில்ல. அதனால்
நீ எதையும் கண்டுக்காம காதுல கேட்டுக்காம நீ என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ துன்பத்தில் இருந்தாலும் மற்றவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது நினைக்கக்கூடிய நல்ல குணம் கொண்ட உயர்ந்த பிள்ளையாக இருக்கிறான்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட உனக்கு துன்பங்களையும் துயரங்களையும் நான் தொடர விடமாட்டேன்னு செல்லமே. நீ வாழணுமே நினச்சி வருத்தப்பட்டு வாழாம வாழ்ந்தே ஆகணுன்ற முடிவோடு வாழும்போது உன்னுடைய துன்பமும் உனக்கு தூசியாக தெரிய ஆரம்பிச்சிடும். எதையும் யாருக்கிட்டையும் போய் கேட்கறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் ஒருபோதும் வெட்கப்படாத. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருதா என்ன? தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கிறது எந்த தவறும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. கேட்கறதுக்கு வெட்கப்பட்டு தலை குனிஞ்சினா நாளைக்கு குறை ஏறுவதற்கு தலை நிமிரவே முடியாமல் போயிடும். தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்ல நிலைமையில கொண்டு வர முயற்சி செய். நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாமே நீ கற்றுக்கிட்ட பாடங்கள் தானே. நீ இத்தனை நாளாக வாழ்ந்த வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பாடங்களை படிச்சிருக்க. அது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டே வேலை செய்யும் போது தான் உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். சில முயற்சிகள் வெற்றி பெறும், சில முயற்சிகள் தோல்வி பெறும். ஆனால் இது இரண்டுமே ஒன்று அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிற விஷயங்கள் தான். அதனால் முயற்சிக்க தயங்காதே என் தங்கமே. வரும் பக்கம் சாஞ்சா இன்னொரு பக்கமும் கீழே விழுகிறது தானே மிதிவண்டி. அதே போல தான் வாழ்க்கையும். வாழ்க்கையில் ரெண்டு பக்கமும் சமநிலையில் நீ இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆழமாக யோசித்து ஒரு பக்கம் சாஞ்சினா வாழ்க்கையே நிலை தடுமாற ஆரம்பிச்சிடும். மிதிவண்டியில் எப்படி ரெண்டு பக்கத்தையும் சரிசமமாக்கி பக்குவமாக ஓட்டுறியோ அதே போல தான் வாழ்க்கையையும் சரிசமமாக சமயோசிதமாக செயல்பட்டு எல்லா விஷயங்களையும் பக்குவமாக செய்ய கற்றுக்கோ. யாராவது தப்பு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள மன்னிக்கிற அளவுக்கு நீ நல்லவனாக இருக்கலாம். ஆனால் மறுபடியும் அவங்கள நம்புகிற அளவுக்கு நீ முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. எதை செய்கிறதா இருந்தாலும் செய்ய வேண்டிய காலத்தில் சரியாக செஞ்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டு வச்சினா காலமும் நேரமும் உன் கைகளில் இருக்காது என் செல்லமே. உனக்கு பிடிக்காத விஷயத்தை கண்டுக்காமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே உன் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். எப்பவுமே நீ நிதானத்தோடு இருந்தாதான் உன் வாழ்க்கை மிகப்பெரிய நல்ல வழியில் பயணிக்க முடியும். எல்லாமே உனக்கு சுபமாக முடிவதற்கு இந்த சாயப்பா துணையாக இருக்கும்போது நீ ஏன் எதுக்காக கவலைப்படணும்? இப்போது உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதை தள்ளி வச்சு ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா நிதானமாக யோசித்து செயல்படு. எல்லாத்தையும் உடனுக்குடனே செஞ்சிடணும்னு அவசரப்பட்டு தப்பான விஷயங்களை தவறாக செஞ்சிடாத. பொறுமையாக உட்கார்ந்து நிதானமாக யோசிக்கும் போது பிரச்சனைகளுக்கான முடிவுகளை உன்னால் சுலபமாக எடுக்க முடியுமென்னு செல்லமே. இரவுக்கு அப்புறமா காலையில் பகலை தருகிற இந்த சாயப்பாதான், குளிருக்கு பிறகு இப்போது வெயிலை தருகிற இந்த சாயப்பாதான் உன்னுடைய எல்லா துன்பங்களுக்கு பிறகு இன்ப காலத்தையும் தருவேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ நினச்சது எல்லாத்தையும் நல்லபடியாக உனக்கு நடக்கும்படி உன் கைகளில் வந்து சேரும்படி செய்ய போகிறேன்.